ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாங்க. நம்ம எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, திருவேடகம் போயிருந்தோங்க. சிவபெருமான் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அதோட வீடியோவ பார்க்கலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோழவந்தானுக்கு நியர்பை இருக்குங்க. சோழவந்தான்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருவேடகம் சொல்லிட்டு. சோழவந்தான்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விசேஷமான கோயில் இருக்குங்க. மாரியம்மன் கோயில். சோழவந்தான் மாரியம்மன் கோயில்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆடி மாசம் வந்து நல்லா விசேஷமா இருக்கும். அந்த கோயில்கிட்ட பக்கத்துல தாங்க இப்ப நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆப்போசிட்ல இருக்க கோயில் தான். இந்த கோயிலுக்கு வந்து தீச்சட்டி எல்லாமே எடுப்பாங்கங்க. இங்க எல்லாமே இங்கேயே இருக்கும். அக்னி சட்டி எல்லாமே இங்கேயே இருக்குங்க. நம்ம இப்ப அர்ச்சனை வாங்கிட்டோம். இப்ப கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த ஆர்ச் தான் வந்து என்ட்ரன்ஸுங்க, நுழைவாயில். இப்ப நம்ம உள்ள போலாம். இந்த கோயில் வந்து நட சாத்தும் நேரம்னு பார்த்தீங்கன்னா, 12:00லாம் நட சாத்திருவாங்கங்க. காலையில 6 டூ மதியம் வந்து 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அப்புறம் நட சாத்திருவாங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 டூ 8 மணி வரைக்கும் வந்து கோயில் வந்து ஓப்பன்ல இருக்குங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர் மன்னர் காலத்துல கட்டுன கோயிலுங்க. ரொம்ப சிறப்புமிக்க கோயில். வெளியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பக்தர்கள் வருவாங்க. அன்டயத்துல வந்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து நட சாத்திருவாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி 4 மணிக்கு மேல தான் நம்ம வந்து சிவன தரிசனம் பண்ண முடியும். காசிக்கு நிகரான சிவன் கோயிலுங்க. பித்ருக்களின் வழிபாடு செய்ய ஏற்ற தலங்க. மனக்குழப்பம், மனபயம் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் போக்கி செல்வ வளத்தை அள்ளித்தரும் சிவபெருமான்களில் இவரும் ஒன்றுங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, காசிக்கு நிகரான கோயிலுங்க. நம்ம இந்த கோயில்ல வந்து என்ன வேண்டிட்டு போறோமோ, அந்த வேண்டுதல வந்து சிவபெருமான் வந்து நிறைவேற்றி தராருங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண தடை இருக்கவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வருவாங்க. வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு 2 மாலை வாங்கிட்டு வருவாங்க. 2 மாலைய வந்து சிவபெருமான் கழுத்துல போட்டு, 1 மாலைய வந்து அ கல்யாண தடை நீங்கிறதுக்காக அவங்க கழுத்துல போட்டு சிவபெருமான வந்து 3 தடவ வந்து சுத்தி வர சொல்லுவாங்க. சிவபெருமான இந்த மாரி சுத்தி வந்தா 48 நாட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கல்யாண வரம் அமையும்னு சொல்றது ஐதீகங்க. காசிக்கு போக முடியாத பக்தர்கள் வந்து இந்த சிவன் கோயில்ல வந்து அவங்களோட வேண்டுதல வந்து வேண்டிட்டு போறாங்கங்க. கல்யாண தடை, குழந்தை வரம் வேண்டி, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தொழில்ல முன்னேற்றம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிவன் கோயிலுக்கு வந்து வழிபட்டு போறாங்க. எல்லாமே வந்து இந்த சிவன் வந்து அவங்களோட நிறைகுறை எல்லாத்தையும் வந்து நிறைவேத்தி குடுக்குறாருங்க. அதனால வந்து இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில் தாங்க. நம்ம வந்து விளக்கு வேற வாங்கிட்டு வந்திருந்தோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடிக்கம்பத்த வணங்கிட்டு அங்க ஒரு விளக்கு போட்டுட்டு நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்காரு. இப்ப வந்து விநாயகருக்கு நம்ம ஒரு விளக்கு போட்டுடலாம். அப்ப ரைட் சைடு இருக்கிற முருகனுக்கு ஒரு விளக்கு போட்டாச்சு. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போயிரலாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம எல்லா சாமியும் வந்து கும்பிட்டு வரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க. அப்படியே குழலி அம்மனையும் வேண்டிக்கோங்க. இப்ப வாங்க கோயிலுக்குள்ள போயிரலாம். வாங்கிட்டேங்க. போலாங்க.
மன நிறைவா சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டங்க. அப்படியே வந்து குழலி அம்மாவுக்கும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டோம். குழலி அம்மன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாந்த ரூபமா இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த தாய்கிட்ட வந்து குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை வரம் குடுக்கும் தெய்வம் தாங்க இந்த குழலி அம்மன். இங்கேயும் வந்து நெறைய பேர் வந்து குழந்தை வரம் வேண்டிட்டு வராங்க. இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம். நமக்கு இன்னைக்கு பிரசாதமா என்ன கிடைச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் கிடைச்சுச்சுங்க. தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம். கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்கங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கால பைரவரும் இருக்காரு. இந்த கால பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, கால பைரவருக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்குங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் ஜாமத்துல நடக்கிற பூஜை வந்து கால பைரவருக்கு விசேஷமான பூஜைங்க. கால பைரவர வழிபட்டுட்டு நவகிரகங்களையும் சுத்தி வந்தோங்க. மன நிறைவா இருந்துச்சுங்க. சிவபெருமானையும் மன நிறைவா கும்பிட்டோம். அதே மாரி குழலி அம்மாவும் வந்து மன நிறைவா கும்பிட்டுட்டு வெளியில வந்தோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் நடக்குங்க. அன்னதானம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 50 பேத்துக்கு மட்டும் தான் அன்னதானம் குடுப்பாங்க. அது மாரி டோக்கன் மாரி குடுப்பாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த அன்னதானத்துல சாப்பிடுறது. 12 மணிக்கு வந்து அன்னதானம் நடக்கும். 50 பேத்துக்கு மட்டும் தான் டோக்கன் குடுப்பாங்க. நம்ம எப்ப இந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானத்துல சாப்பிட்டு தான் வருவோம். ஆனா, இன்னைக்கு வந்து நாங்க அன்னதானத்துல சாப்பிடல. எங்களுக்கு வந்து தயிர் சாதம் வந்து பிரசாதமா கிடைச்சுச்சு. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நாகம்மா கோயில் இருக்குங்க. அந்த நாகம்மா கோயில்ல வந்து குழந்தை வரம் வேண்டி வரவங்க வந்து தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க. அது மாரி கல்யாண வரம் வேண்டி வரவங்க மஞ்ச கயிறு கட்டி விட்டுருக்காங்கங்க. அங்கேயும் போய் நாகம்மாவ மனசார வேண்டிட்டு வந்தோம். சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே இந்த கார்டன்லயே பறிச்சுக்கிறாங்கங்க. 2 சைடுமே வந்து கார்டன் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்குதுங்க. மல்லிகைப்பூ, செ செம்பருத்தின்னு சொல்லிட்டு நெறைய பூக்கள் உள்ள போட்டுருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தல விருட்சகம்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்வ மரம் தாங்க தல விருட்சகம். கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, வைகை ஆறு போதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில் தான். நியர்பை இருக்கவங்க கண்டிப்பா இந்த கோயில வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க டைமிங் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நாங்களும் இன்னைக்கு மனசார சிவபெருமான வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சோழவந்தான் மாரியம்மன் கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பா வந்து திருவேடகத்துல இருக்க சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.